வெல்கம் டு ஹெச்பி குக்கிங் அண்ட் vlogs. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து ஒரு 10 to 15 days பேக் எடுத்த ஒரு வீடியோ இது. நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயிலுக்கு போகிறோம், எங்கே போகிறோன்னு வந்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அம்மா வந்து இட்லி அண்ட் ஓஜி சட்னி வந்து தக்காளி சட்னியாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ டைம் ஆனதுனால வந்து நாங்கள் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு கோயிலுக்கு. இப்ப நாங்க எங்க போறோம்னா எங்க அப்பாவோட குலதெய்வ கோயிலுக்கு போறோம். அங்க போயிட்டு என்ன கோயில்னா அங்க போயிட்டு காட்டுறோம். அண்ட் தென் அங்க வந்து சமைச்சு சாப்பிட போறோம் பிரியாணிலாம். ஸோ அந்த விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா வந்து குலதெய்வ கோயில் விளாக். நீங்க என்ன பேசுங்க, என்ன பேசுறது, நீங்களே ஃபுல்லா இருந்தா கரெக்டா பேசுவா. அது வாயாடி, அது கரெக்டா அவ வந்து 10th standard. ஸோ அவங்க ஸ்டடீஸ் போயிருக்கிறதுனால இலக்கியா வந்து நம்ம கூட ஜாயின் ஆகல. அவ வேணுமே வரலன்ட்டா. கிடையாது, கரெக்ட், வேணுமே வரலன்னு தான் சொன்னா. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தென் பாதி வழியிலே வந்து இனியன் வந்து தூங்கிட்டான். ஸோ நாங்கள் வந்து என்னோடய சித்தி காரில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா வந்து மதுராந்தகத்தில் இருக்குது. மதுராந்தகம் பஸ் ஸ்டாப்லேருந்து மாரிபுத்தூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து செல்லியம்மன் கோயில் அங்கிட்ட வந்து எல்லோரும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயில் வந்து எங்கள் அப்பாவோட குலதெய்வ கோயில். ஸோ சூப்பராக இருக்கும் அதோடய வியூ அண்ட் அந்த கோயில் இருக்கிற பிளேஸு எல்லாமே செம்மையாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பொங்கல் வைக்க. கரெக்டு. யாருக்கெல்லாம் வந்து இந்த கோயில் வந்து தெரியுமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. ஸோ தெரிஞ்சுக்கலாம் யாருக்கெல்லாம் இந்த கோயில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் எங்க அம்மா எங்க அப்பாலாம் வேற கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு பொங்கல் வைக்கணும். அந்த நெக்ஸ்ட் அது பார்க்கலாம். ஓகே, பாய். அப்புறமா எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்துட்டாங்க. ஸோ எங்கள் சித்தப்பா எங்கள் அம்மா சேர்ந்து வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இந்த அடுப்பை எரிய வைக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், நானே ஹஸ்பண்டும் போயிட்டு எதனா ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பொரி உருண்டை வாங்கிட்டு வந்தோம். பொரி உருண்டை வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அது வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து இங்கே ஏதோ திருவிழா போல் இந்த கோயிலில் நாங்கள் வந்த டைமில். ஸோ சாமிலாம் வந்து ஊர்வலம் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இனியனுக்கு வந்து நாங்கள் இந்த ட்ரம்ஸ் வாங்கினோம் 120ன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடித்தோடனே நாங்கள் வந்து சாமி பார்க்குறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த வாரம் திருவிழான்றதுனால இல்லை ஆடி மாதமாக என்னன்னு தெரில, செம க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் எப்போ போகும்போதும் அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். அப்படியே அந்த காற்று சவுண்டு தான் கேட்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து செம கூட்டமாக இருந்தது நாங்கள் போன டைமில். அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து நாங்கள் சாமி பார்த்து முடித்தோம். முக்கியமாக நாங்கள் வந்து இந்த வந்ததுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அது நிறைவேறினதுனால வந்து கோழி வெட்டுறேன்னு சொல்லிட்டு வேண்டினாங்க. ஸோ நான் அதுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து வந்திருந்தோம். ஸோ அதுவும் வந்து நல்லபடியாக முடிஞ்சு அந்த கோழியை வந்து பிரியாணியும் வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம்.
இப்பதான் வந்து கோழி வெட்டி முடிச்சிட்டோம். இனிமேதான் வந்து பிரியாணி செய்ய போறோம். அதுல இனியனுக்கு மட்டும் வீட்ல இருந்து பருப்பு சாதம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுதான் இனியன் வந்து சாப்பிடுறான். பருப்பு சாதம் அமைதியா அதோ பருப்பு சாதம். அவனோட பருப்பு சாதம் செஞ்சு கொண்டு வந்தாச்சு. இதோட பிரியாணி செய்யறத பார்க்கலாம். இனியனுக்கு வந்து சாப்பாடு விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் சித்தி எங்கள் அம்மா சேர்ந்து வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒன்று ஒன்றா போட்டாங்க. நான் வந்து அதை வதக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நல்லா வந்து பிரியாணி வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக வேற இருந்துச்சு. இது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி. ஸோ வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக. நாங்கள் வந்து வீட்டிலே இருந்தே வந்து சிலிண்டர் அதுக்கப்புறமா வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வு இது எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா நம்ம கட்டையில் செய்யணும்னா சொல்லிட்டு கட்டை எடுக்கணும், அது வந்து எரியும், சம்டைம்ஸ் எரியாது. ஸோ அந்த டென்ஷன்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் இது எடுத்துகிட்டு போயிட்டோம். பிரியாணி வந்து தம் போடுற டைமில் வந்து நானும் என் தங்கச்சிலாம் வந்து சரி இந்த சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு 3 o'clock போல் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.